Hello friends, welcome and welcome to Karthikha Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7 நாள் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். 7 நாளுக்கு 7 விதமான தோசா ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். 7 நாளைக்கு 7 விதமான டிஃபன் ரெசிபீஸ் இல்லங்க, தோசை ரெசிபீஸ் மட்டும் பார்க்க போறோம். அதுவும் நம்ம வந்து நார்மலா இட்லி தோசை மாவு வீட்ல வந்து ஆட்டி வைப்போம் இல்லீங்களா? இந்த ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புறவங்க அண்ட் ஹஸ்பண்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு அனுப்புறவங்க, நம்ம ஆஃபீஸ் கோயஸா இருந்தோம்னா நிறைய பேர் வந்து டிஃபன் வந்து நம்பி இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சண்டேல நம்ம வந்து மாவு ஆட்டி எடுத்து வச்சிருவோம். மாவை நம்பி தான் நம்ம இருக்கோம். ஸோ இட்லி தோசைன்னு அந்த வீக் ஃபுல்லா சாப்பிட்டோம்னா போர் அடிக்கும் இல்லைங்களா? அந்த நார்மல் இட்லி தோசை மாவை வச்சு தோசைகளை டிஃப்ரெண்டா ஹெல்தியா பட் டக்குன்னு ஈஸியா எப்படி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான ஒரு 7 வகையான தோசை வெரைட்டிஸோட நான் வந்திருக்கேன். நார்மல் இட்லி தோசை மாவுல செய்யக்கூடிய 7 விதமான தோசை வெரைட்டிஸோட வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் வந்து 7 நாளைக்கு தேவையான 7 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன் அண்ட் 7 நாளைக்கு 7 விதமான சட்னி ரெசிபிஸும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம தோசை பார்த்துட்டோம்னா தோசையும் ரெடி, சட்னியும் ரெடி இல்லைங்களா? ஸோ அந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். பார்க்காதவங்க பாருங்க அண்ட் வாங்க என்னென்ன தோசை நம்ம செஞ்சிருக்கோம், எப்படி ஹெல்தியா சாப்பிடலாம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே, அதாவது மண்டே, திங்கக்கிழமை அன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை தோசை செய்ய போகிறோம். சண்டே அன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை வாங்கி க்ளீன்லாம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமாக நான் வந்து பொடியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய பச்சை மிளகாவை கொஞ்சம் பெருசாக நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கீரைக்கும் பச்சை மிளகாக்கும் வித்தியாசம் தெரியாமல் குழந்தைங்க வந்து பச்சை மிளகாவை கடிச்சிடறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ கொஞ்சம் பெருசாக பச்சை மிளகாவை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து நான் 1/2 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 1/2 கப் அளவுக்கு நான் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் கூடுதலாகவே முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேங்க, ஏன்னா உடம்புக்கு நல்லது அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் வந்து முருங்கைக்கீரை கம்மியாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். பட் நிறைய வெங்காயம் முருங்கைக்கீரை சேரும் போது ருசி வந்து இன்னும் அதிகரிக்குங்க. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து உங்களோட கன்சிஸ்டன்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த தோசை வந்து கொஞ்சம் ஒரு மீடியமான ஒரு ஊத்தப்பம் மாதிரி தான் வரும். ஏன்னா நான் வந்து கீரை உடம்புக்கு நல்லதுன்றதுனால நிறையா சேர்த்துருக்கேன். அந்த கீரையும் வெங்காயமும் நிறையா இருக்கும்போது உங்களுக்கு வந்து மெலிசான தோசை வராது. ஆனால் பார்த்தீங்கன்னா ருசி வந்து அட்டகாசமாக இருக்குங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக உங்களால் எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ, அந்த அடை மாவு தட்டுவோம் பாருங்கள் கையிலேயே, அந்த மாதிரி நான் வந்து தோசை கரண்டிலேயே தட்டுறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் முருங்கைக்கீரையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா மெலிசாக வரும். பட் ஹெல்த் கான்ஷியஸ்க்காகவும் எனக்கு டேஸ்ட் அந்த ருசி முருங்கைக்கீரையோட ருசி பிடிக்கும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் தடிசாக நான் சுட்டுக்கிறேன். என் நடுவில் வந்து லைட்டாக ஒரு ஹோல் மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நல்லா வேகணும் அப்படின்றதுக்கு நான் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் ஒரு வெப்சைட்டில் வாங்கினேன். அந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் அந்த வெப்சைட்டில் நான் கிராசரி ஐட்டம்ஸ் நிறையா வாங்கியிருந்தேன் சாம்பிளுக்கு. அண்ட் கிராசரிஸ் இந்த செக்கு என்னெல்லாம் நான் வந்து அந்த வெப்சைட்லேருந்து வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வெப்சைட்லேருந்து வாங்கின அந்த வீடியோவையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களும் பாருங்கள். ஸோ நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஓப்பன்லேயே வச்சு பொறுமையாக வேக விடுவோம். அந்த ஓரங்கள்லாம் நல்லா மொறுன்னு, நடுவில் வந்து அந்த முருங்கைக்கீரையும் அந்த வெங்காயம் க்ரன்ச்சியாக அப்படியே நம்ம கடிக்கும் போது டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. லைட்டாக இந்த மாதிரி ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வெங்காயம் முருங்கைக்கீரை எல்லாம் நல்லா உங்களுக்கு சமமாக வேகும். ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா மணக்க முருங்கைக்கீரை தோசை தயாராகிடுச்சுங்க. இன்றைக்கி செகண்ட் டே, அதாவது செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டே அன்றைக்கி நம்ம கேரட் தோசை செய்ய போகிறோம். கேரட் தோசை செய்கிறதுக்கு நான் வந்து தோசை மாவு வந்து 1/2 கப் தோசை மாவு எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு குட்டியோண்டு கேரட்டை வந்து ஸ்கின்லாம் பீல் ஆஃப் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி பொடியாக நான் நறுக்கி வச்சுருக்கேங்க. கேரட் வந்து அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு தோசை வார்க்க வராது, தோசை இட வராது. அதனால கேரட் வந்து அதிகப்படுத்தாதீங்க. கொஞ்சம் கம்மியாக கேரட் இருந்தால் தான் உங்களுக்கு தோசை இடுறதுக்கு வரும், இல்லைனா உங்களுக்கு தோசைக்கல் அப்படியே பெசரிக்கிட்டு வரும். இந்த கேரட்டில் நான் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா வழுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன். நிறைய தண்ணி விட்டுறாதீங்க, அப்புறம் திரியாக சரியாக அரையாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, தோசை வராது. இந்த மாதிரி நல்லா வழுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா தோசை மாவு வந்து நீர்த்து போயிடும். அதனால நீங்கள் பார்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி வழுன்னு அரைச்சி தோசை மாவில் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரணும் மாவு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன்.
நீங்கள் ரெட் சில்லி பவுடர் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், நல்ல கலர் கிடைக்கும். நான் ஷர்வனுக்கு கொடுக்க போகிறதுனால நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். பிகாஸ் மிளகுத்தூள் உடம்புக்கு நல்லது இல்லைங்களா, அதனால சேர்த்துக்கிறேன். அண்ட் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறேன். நல்லா இது ஆரஞ்சு கலரில் இருந்துச்சுங்க. நான் நைட்டில் ஷூட் பண்ணுறேன், அதனால எல்லா கலர்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது தோசையோட கலர்ஸ். பட் நேரில் ரொம்ப அழகான கலராக இருந்தது. நல்ல கோபுரமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கிறேன். இந்த வீடியோவில் நான் எப்பெல்லாம் கொத்தமல்லி இலைன்னு சொல்கிறேனோ அப்போ எல்லா இடத்துலையும் நான் வெறும் கொத்தமல்லி இலைகள் தான் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தண்டெல்லாம் நான் சேர்க்கல, ஏன்னா வாயில் வந்து அது கடிப்பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தோசை நீங்கள் சுடும் போதும் நல்லா கலக்கி கலக்கி அடியிலிருந்து ஊற்றுங்க. இந்த கேரட் தோசை நம்ம சுடும்போது ரொம்ப மெலிசாக தோசை வார்க்க வராது, தோசை இட வராது. ஏன்னா கேரட் இருக்கிறதுனால கொஞ்சம் மீடியமாக, ஒரு ரொம்ப பேப்பர் ரோஸ்ட் இல்லாமல் ஒரு நார்மல் தோசை மாதிரி வரும். சுற்றி நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வேக விடுவோம் மீடியம் ஃப்ளேமில். 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். கரெக்டாக 2 நிமிஷம் ஆச்சு. தீய விட்டுறாதீங்க, கேரட் இருக்கனால சீக்கிரம் தீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பார்த்து ஜாக்கிரதையாக ஒரு 2-3 தோசை நீங்கள் சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பக்குவம் தெரிஞ்சிடும். நல்லா இப்படி திருப்பி போட்டு ஒரு சின்ன ஒரு ஜென்டல் ப்ரெஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நம்ம திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடும். நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. நைட்டில் எடுத்துருக்கனால அந்த லைட் எஃபெக்டில் உங்களுக்கு கலர் தெரியல, நல்ல ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருந்தது. நல்லா மணக்க மணக்க டேஸ்டியான ஹெல்தியான உங்களுக்கு கேரட் தோசை வந்து இப்போ தயாராகிடுச்சு. உங்கள் பசங்களுக்கும் இந்த ஹெல்தியான கேரட் தோசையை கொடுங்க. இன்றைக்கி 3rd டே, அதாவது வெனஸ்டே, புதன்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதனால எக் ஆனியன் தோசை செய்யலாம் அப்படின்னு நான் இருக்கேன். நார்மல் எக் தோசையில் நம்ம ஆனியன்லாம் சேர்த்தோம்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். நான் எக் தோசை எப்போவுமே இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒரு எக் எடுத்திருக்கேன். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயமும் நல்லா தூர கொஞ்சம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தோசைலாம் செய்யும்போது எப்போவுமே பச்சை மிளகாவை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்காங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தனியாக நம்ம வந்து பச்சை மிளகா எடுத்து வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். முட்டை எப்போ நீங்கள் செஞ்சாலும் அதில் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறது நல்லது, அந்த பச்சை முட்டை வாசனை இருக்காது. அதனால சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அந்த வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, மிளகுத்தூள், எக் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இந்த மாதிரி கலந்து வர மாதிரி நீங்கள் நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் தோசைக்கல் நல்லா சுட்டுருச்சு. நான் வந்து தோசை நல்லா மெலீஸாக பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சுட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு எக் தோசை வந்து மெலிசாக இருந்தால் தான் பிடிக்கும். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம எக்கை வேற விடுவோம், இன்னும் தடிசாயிடும் இல்லைங்களா. ஸோ மெலிசாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஹோல்ஸாக தோசை வரும். லைட்டாக ஒரு பக்கம் ஒட்டாத அளவுக்கு மாவு வெந்துடும் பாருங்கள். அந்த நேரத்தில் தான் நீங்கள் எக்கை விடணும். முன்னாடியே விட்டிங்கன்னா அந்த எக்கை ஸ்ப்ரெட் பண்ணும்போது தோசை மாவும் அப்படியே பெசரிக்கிட்டு வரும், நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக அந்த மாவு கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள், ஒட்டாமல் வரும் பாருங்கள். அப்போ ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த எக் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எக்கை விட்டுட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு கரெக்டாக ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடும். எனக்கு நல்லெண்ணெய் நல்லா மொறுன்னு வரணுன்றதுக்காக நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு திருப்பி போட்டுருவோம். பார்த்து பொறுமையாக திருப்பி போடுங்க. ஸோ இந்த பக்கமும் நம்ம வந்து கரெக்டாக ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 1 மினிட் அளவுக்கு நம்ம வேக விடுவோம். லைட்டாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த வெங்காயம்லாம் நல்லா உங்களுக்கு ஒன்றை போல் வெந்து வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஜென்டில் ப்ரெஸ் கொடுத்து கரெக்டாக ஒரு நிமிஷம் கழிச்சு நான் இப்போ திருப்ப போகிறேங்க. திருப்பினாக்கா பாருங்கள், இவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா கமகமன்னு உங்களுக்கு முட்டை தோசை தயாராகிடுச்சு. ஸோ ரொம்ப சூப்பரான டேஸ்டியான எக் ஆனியன் தோசை தயாராகிடுச்சு. இன்றைக்கி 4th டே, அதாவது வியாழக்கிழமை மிக்சட் வெஜ் தோசை செய்ய போகிறோம் நம்ம. ஸோ மிக்சட் வெஜ் தோசைக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் பீட்சா மாதிரி இருக்கும்னு வைங்களேன் பார்க்குறதுக்கு. லைட்டாக ஒரு கல் தோசை மாதிரி கொஞ்சம் ஊத்தப்பம் மாதிரி ஒரு மாவை வந்து நீங்கள் திரட்டிக்கோங்க, இட்டுக்கோங்க தோசைக்கல்லில். தோசை சுட்டுக்கோங்க. ஸோ நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய குடமிளகா பீசஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் மேலே தூவிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மஞ்சள் குடமிளகாய், சிகப்பு குடமிளகாய் அது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயமும் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே சேர்த்துக்கிறேன். அண்ட் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து விதைகள் நீக்கப்பட்ட தக்காளியும் பொடியாக நறுக்கி வேணும்னா சேர்த்துக்கலாம். கார்ன், பீன்ஸ், பச்சை பட்டாணி இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே வேக வச்சுருந்தீங்கன்னா அதை கூட வேணும்னா இதோட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விடுங்க. அந்த மாவு வேகிறதுலேயே அந்த ஆவிலேயே அந்த காயெல்லாம் வேகணும் நமக்கு. பாருங்கள், நல்லா ஆவி பறக்க வெஜிடபிள்ஸ் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்குது. பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகளை நீங்கள்
அப்படியே சேர்த்துடலாம். மற்ற காய்கறிகள் சேர்க்கும்போது ஒருவேளை கேபேஜ்லாம் நீங்கள் சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, பட்டாணிலாம் சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வேக வச்சு இதில் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பார்த்து பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துட்டு ஒரு நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி எகெயின் ஒரு 1 மினிட் நீங்கள் வேக விடுங்க. நல்லா 1 மினிட் வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக 1 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக சமமாக உங்களுக்கு ஒன்று போல் வெந்து வந்திருக்கும். அந்த காய்கறிகள்லாம் சமமாக வெந்திருக்கும். ஏன்னா நம்ம லைட்டாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதனால. இப்போது உங்களுக்கு அழகாக வெந்து வந்துடுச்சு. நல்லா ஆவி பறக்க பறக்க மிக்சட் வெஜ் தோசை நமக்கு இப்போது தயாராகிடுச்சு. இன்றைக்கி 5th டே, அதாவது வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே அன்றைக்கி நம்ம ஆனியன் பொடி கீ தோசை சாப்பிட போகிறோம். கீ ரோஸ்ட்னாலே யாருக்கு தாங்க பிடிக்காது, அதுவும் பொடி போட்டுன்னா அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ நம்ம வந்து தோசை சுட போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஊத்தப்பம் மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக நம்ம சுட்டுக்கலாம். தோசை சுட்டதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து மெலிசா பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் மெலிசா இட்டுக்கிறதுனா இட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் எவ்வளோ அதிகப்படியான வெங்காயம் சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி பொடியை வந்து மேலே தூவி விட்டுருங்க. நான் வந்து இட்லி பொடி வந்து 3 விதமாக அரைப்பேங்க. 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் அரைப்பேன். இட்லி பொடி ரெசிபி சீக்கிரமாக நான் நம்ம சேனலில் போடுறேங்க. ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இட்லி பொடியை விட்டுட்டு நல்லா சுற்றிலும் நீங்கள் நெய் விட்டுருங்க. நல்லா நெய் வாசனையோட அந்த பொடி அந்த நெய்யோட சேர்ந்து வெந்து வரும்போது அந்த இட்லி பொடியோட வாசனைக்கும் அதுக்கும் அப்பா அட்டகாசமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச தோசை இது. டக்குன்னு செஞ்சிடலாம், வாசனையும் நல்லாயிருக்கும். இந்த கொத்தமல்லி இலைகள் வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம், வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம மூடி போட்டு வேக வைக்கும் போது அந்த நெய்யோட அந்த பொடியோட அந்த அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள். அந்த அந்த பிளேட்டை ஓப்பன் பண்ணும்போது அந்த கமகமன் வாசனை வரும். அட்டகாசமாக இருக்கும் அந்த வாசனை. எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், அந்த நெய்லேயே அந்த கொத்தமல்லி அந்த வெந்திருக்கு பாருங்கள் லைட்டாக, அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு லைட்டாக ஒரு ஜென்டலாக ப்ரெஸ் கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. 1 மினிட்டோ 2 மினிட்டோ அந்த வேகிற அளவுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு. இப்போ திருப்பி பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக மணக்க மணக்க அந்த நெய் வாசனையோடையே உங்களுக்கு ஆனியன் பொடி கீ தோசை உங்களுக்கு தயாராகிடுச்சு. இன்றைக்கி 6th டே, சனிக்கிழமை, சாட்டர்டே. இன்றைக்கி நம்ம பீட்ரூட் தோசை செய்ய போகிறோம். பீட்ரூட் தோசைக்கு நான் குட்டியோண்டு பீட்ரூட்டில் ஒரு 1/2 பீட்ரூட் அளவுக்கு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. கேரட் தோசை மாதிரியே தாங்க இதுவும். பீட்ரூட்க்கு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வழுன்னு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்குவோம். நிறைய தண்ணி விட்டுறாதீங்க, அப்புறம் தோசை மாவு நீர்த்து போயிடும். திரியாகவும் அரைக்கக்கூடாது, நல்லா வழுன்னு பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சிக்கணும். பீட்ரூட் நல்லா பேஸ்ட்டாட்டும் அரைச்சதுக்கப்புறம் அந்த பீட்ரூட்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லா பீட்ரூட்டையும் நீங்கள் இந்த மாவில் சேர்த்துருங்க. அந்த கலரே பார்க்கும்போது அந்த ஒயிட் கலரில் அந்த ரெட் கலர் சேரும்போது இருக்கக்கூடிய அந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள், அப்பா சூப்பராக இருக்கும். நல்லா இதை வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா வழுன்னு அரைச்சாதாங்க தோசை நமக்கு இட வரும். நீங்கள் திரியாக அரைச்சிங்கன்னா தோசை வந்து சுருட்டிக்கும், உங்களுக்கு நல்லா வராது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு மிளகுத்தூள் வேணுன்றவங்க மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொடி கொஞ்சமும் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமும் சேர்க்க போகிறேன். ரெண்டும் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஏன் கரம் மசாலா சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் கொடுக்கும். அந்த ஸ்மெல் வந்து சில பேருக்கு பிடிக்காது, குழந்தைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஹெல்தி இல்லையா, நமக்கு ஹீமோக்ளோபினுக்குலாம் ரொம்ப நல்லது பீட்ரூட். அதனால நான் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடியும் 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னாக்கா சாதாரண ரெட் சில்லி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் விட்டுக்கிறேன். அண்ட் கொத்தமல்லி இலைகளையும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து எவ்வளோக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோக்குள்ள ருசி வந்து அதிகரிக்கும். பட் நான் உங்களுக்கு வந்து ஒரு தோசைக்கு தான் சுட்டு காமிக்க போகிறேன் அப்படின்றதுனால நான் கொஞ்சோண்டு தான் வெங்காயம் எல்லாத்துலேயும் சேர்த்துருக்கேன். நல்லா உங்களுக்கு வந்து தோசைக்கல் சூடு ஏறிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம தோசை சுட்டுக்கலாம். இது ரொம்ப பேப்பர் ரோஸ்ட்டாகவும் வராது, ரொம்ப தடிசாவும் வராது. நார்மலான தோசை மாதிரி வரும். நமக்கு எப்படி கேரட் தோசை வந்துச்சு அந்த மாதிரி உங்களுக்கு அழகாக வரும். நல்லா நம்ம சுற்றி விட்டுருவோம். மேலே வந்து கொத்தமல்லி இலைகள் நான் வந்து போடுறேன். இந்த மாதிரி மேலே கொத்தமல்லி இலைகள் போடும்போது பேஸ் வந்து உங்களுக்கு ரெட் கலர் தோசையாகவும், மேலே வந்து அந்த கொத்தமல்லி இலைகள் பச்சை கலரும், அந்த 2 கலருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா பார்க்கும்போதே சாப்பிடணும்னு கலர்ஃபுல்லாக இருக்கும். மாவுலேயே கலக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா உங்களுக்கு அந்த பச்சை இலைகள் கூட அந்த கொத்தமல்லி இலைகள் கூட ரெட்டாக ஆகிடுது. ஸோ நம்ம கொத்தமல்லி இலைகள் தூவி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்து இப்போ திருப்பி போட்டுட்டு திருப்பி எண்ணெய் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வேக விடுவோம்.
இந்த மாதிரி மேலே கொத்தமல்லி இலை தூவும் போது அதோட கலர் வந்து ரொம்ப ரெண்டாக மாறாமல் உங்களுக்கு வந்து அந்த ரெட் கலர் தோசையில் அந்த பச்சை கலர் இருக்கக்கூடிய கொத்தமல்லி மேலே பார்க்கும்போதே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்கும் பார்க்கும்போதே. ஸோ உங்களுக்கு சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான பீட்ரூட் தோசை தயார். இன்றைக்கி 7வது நாள் சண்டே, ஞாயிற்றுக்கிழமைனால நம்ம கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா? அதனால நம்ம வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு மிக்சட் வெஜ் எக் தோசை தான் சாப்பிட போகிறோம். ஸோ மிக்சட் வெஜ் எக் தோசைக்கு நான் வந்து 2 முட்டை எடுத்துக்கிறேங்க. இந்த வீக்கில் நீங்கள் வாங்கி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் ஏதாவது மீந்து போச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதெல்லாம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின கேரட் எடுத்துக்கிட்டேன். விதைகள் நீக்கப்பட்ட தக்காளி, பெங்களூர் தக்காளி 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை குடமிளகாய் கேப்சிகம் எடுத்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்கின வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நீங்கள் மஞ்சள் குடமிளகாய் சேர்த்துக்கலாம், சிகப்பு குடமிளகாய் சேர்த்துக்கலாம், வேக வைத்த பீன்ஸோ இல்லை பட்டாணியோ இல்லை கார்னோ இல்லை கேபேஜ் இல்லைனா காலிஃப்ளவர் இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த வாரத்தில் வாங்கி கொஞ்சம் இந்த வாரத்துலேயே நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற காய்கறிகள் இருந்தால் நீங்கள் வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பச்சை காய்கறிகளாக இருந்தால் டைரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா நம்ம எக்கை ஃபஸ்ட்டு பீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய காய்கறியெல்லாம் அதில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா பீட் பண்ணிவிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ காரம் வந்து மிளகு தூள் தான் இதுக்கு. ஸோ உப்பும் தேவையான அளவு போட்டுட்டு கொத்தமல்லி இலைகளையும் அதில் போட்டு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமாட்டு 2 குழி கரண்டி அளவுக்கு நான் வந்து தோசை மாவு எடுத்துக்கிறேன். தாராளமாக நல்லா பெருசாக உங்களுக்கு 2 தோசை வருங்க. நான் மீடியம் சைஸில் சுட்டதுனால எனக்கு இந்த அளவுக்கு 3 தோசை வந்துச்சுங்க. நல்லா ஹெவியாக இருக்கும். ஒரு தோசை சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் எக் எல்லாமே சேர்றதுனால காலையில் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஒரு வாட்டி நீங்கள் தோசை சுடும்போது அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றுனீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரே தோசையில் உங்களுக்கு வந்து ஒன்றா கிடைக்கும். ஸோ ஒரு வாட்டி தோசை விடும்போது இந்த மாதிரி ஒரு கிளறி நல்லா அடியிலேருந்து மாவை எடுங்க. ஸோ தேவையான அளவு மாவு எடுத்து நம்ம வந்து தோசைக்கல்லில் தோசை இட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப போட்டு நீங்கள் தோசை இடுற மாதிரி நல்லா போட்டு தேய்க்கலாம் முடியாது. உடஞ்சி பிச்சுட்டு வந்துடும். ஆம்லெட் மாதிரி தான் கொஞ்சம் ஜென்டிலாக தான் நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணணும். பார்க்கும்போது கொஞ்சம் ஊத்தப்பா மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். பட் ஆம்லெட் எப்படி உங்களுக்கு செஞ்சு முடிச்சோன்னே அப்படியே மெலிசாக ஆகிடுது இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா மெலிசாக வந்துடும். நல்லெண்ணெய் விட்டுட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்ல எடுத்துருங்க. ஏன்னா எக்குன்றனால சீக்கிரம் வெந்துடும். அடியில் வந்து தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தீஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் அப்படியே மாறிடுங்க. டேஸ்ட்டே நல்லா இருக்காது. லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் வரும்போதே நம்ம திருப்பிடணும். கரெக்டாக பொறுமையாக பார்த்துருந்து பொறுமையாக இந்த மாதிரி ஜென்டில் ப்ரெஸ் கொடுத்தோன்னா அந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக 2 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு கலர்ஃபுல்லாக தயாராகிடுச்சு. எக் மிக்சட் வெஜ் தோசை உங்களுக்கு இப்போது தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த ரெசிபிஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி எது அப்படின்றதையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா நீங்க போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் ஒரு வாட்டி நியூ அப்லோட்ஸ்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. Thank you so much, friends. Take care. Tata.